ஹாய் ஹலோ வெல்கம் பேக் டு செப் முருகன்ஸ் ரெசிபி. இன்றைக்கி நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஒரு கல்யாண வீட்டில் வந்துட்டு எப்படி மினி ஜாங்கிரி வந்துட்டு நல்ல கலர்ஃபுல்லாகவும் டேஸ்டியாகவும் எப்படி பண்ணுறதுங்கிறது தான் சிம்பிளாக ஈஸியாக சூப்பராக வீட்டில் நம்ம பண்ணுறது வந்துட்டு அழகாக ஸ்டெப் பை ஸ்டெப் சொல்லியிருக்கேன். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். அது வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்துட்டு 600 கிராம் வந்துட்டு நம்ம வந்து வெள்ளை உளுந்து எடுத்து அழகாக வந்துட்டு ஒரு 45 நிமிஷம் ஊற வச்சுருக்கோம். ஊற வச்சதுக்கப்புறம் இதே மாதிரி வந்துட்டு ஒரு 5 டைம் வந்து நல்லா வாஷ் பண்ணுங்கள். அதில் உள்ள அழுக்கு எல்லாமே போயிட்டு இந்த மாதிரி வந்துட்டு பார்த்திங்கன்னா உங்களுக்கு நல்லா கிளியராக இருக்கணும். ஸோ அதுக்கப்புறம் வந்துட்டு நம்ம இதை கிரைண்டிங் எப்படிங்கிறத நம்ம பார்த்துடலாம். ஸோ உளுந்து ஊறினதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நல்லா கொஞ்சம் திக்காகவே வந்துட்டு தண்ணி அதிகமாக ஊற்றாமல் கரெக்டாக வந்துட்டு நல்ல ஒரு திக்னஸ் இந்த திக்னஸ் அளவு வந்துட்டு நம்ம வந்து இதை அரைச்சி எடுக்கணும். ஸோ அரைச்சி எடுக்கிறதுக்கு முன்னாடி இன்னும் கொஞ்சம் அடிஷ்னலாக வந்துட்டு நம்ம தண்ணி தெளித்து அந்த மாவு வந்து சூடேறாமல் பொங்க வந்துட்டு உளுந்து ஆட்டணும். இந்த உளுந்து ஆட்டுறதை வச்சு தான் வந்துட்டு பார்த்திங்கன்னா நமக்கு கிடைக்கக்கூடிய குவான்டிட்டி வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்துட்டு இன்க்ரீஸ் ஆகும். அதே மாதிரி உளுந்துக்கு வந்து நல்லா தண்ணி தெளித்து நீங்கள் கரெக்டாக ஆட்டி எடுத்துக்கோங்க. ஸோ ஓரளவுக்கு ஆட்டி வந்ததுக்கப்புறம் என்ன பண்ண போகிறோம்னா இதில் வந்துட்டு பார்த்திங்கன்னா ஒரு 700 கிராம் வந்துட்டு கார்ன்ஃப்ளவர் பவுட்ரு வந்து நம்ம இதில் ஆட் பண்ணுறோம். கார்ன்ஃப்ளவர் மாவு வந்து ஆட் பண்ணுறோம். நீங்கள் கார்ன்ஃப்ளவர் மாவு போட்டுட்டு அதுவும் நல்லா மிக்ஸ் ஆகட்டும். இன்னும் கொஞ்சம் அடிஷ்னலாக வந்துட்டு நம்ம தண்ணி ஆட் பண்ணி அதையும் வந்துட்டு அந்த ஒரு பொழு கரெக்டாக அந்த ஃபுல்லாக மிக்சிங் ஆகிற மாதிரி நம்ம அந்த சரி பண்ணிவிட்டு லைட்டாக தண்ணி வந்து எப்போயுமே இந்த ஜாங்கிரிக்கு ஆட்டும் போது ஊற்றிடக்கூடாது. கொஞ்சம் கொஞ்சமாக தெளித்து தான் வந்துட்டு நம்ம ஆட்டணும். ஏன்னா மாவு ரொம்ப லூஸ் ஆகிடுச்சுன்னா நமக்கு வந்துட்டு ஊற்றும்போது ரொம்ப கஷ்டமாக போயிடும். ஸோ அதே மாதிரி திக்னஸையும் வந்து பார்த்துக்கிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். ஸோ ஓரளவுக்கு பார்த்திங்கன்னா நல்லா வந்துட்டு நம்ம போட்டு ஒரு 25 நிமிஷத்துக்கு மேலே நம்ம ஓடிட்டுருக்கு கிரைண்டரில். ஏன்னா உங்களுக்கு ஃபுல் வீடியோ எடுத்து போட்டோம் அப்படின்னா உங்களுக்கு வந்துட்டு ரொம்ப டைமிங் இதாகும்னு சொல்லிவிட்டு நான் வந்துட்டு கட் பண்ணி வந்துட்டு அந்த முக்கியமானது மட்டும் நான் எடுத்து ஆட் பண்ணி போட்டிருக்கேன் எடிட் பண்ணி. இப்போ உளுந்து வந்து நல்லா ஓடி முடிஞ்சிருச்சு. அதுக்கப்புறம் வந்துட்டு ஜாங்கிரிக்கு வந்து நம்ம என்ன கலர் தேவைங்கிறத வந்துட்டு பிளான் பண்ணிக்கிட்டு ஸோ அந்த கலருக்கு தகுந்த மாதிரி நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா எல்லோ மட்டும் போடுவாங்க, இல்லை ரெட்டு போடுவாங்க. நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஆரஞ்சு கலர். ஸோ அந்த ஆரஞ்சு கலருக்கு வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா ரெட்டு எல்லோ ரெண்டையுமே மிக்ஸ் பண்ணோம்னா அந்த ஆரஞ்சு வரும். ஸோ அதனால் வந்துட்டு நம்ம அதே மாதிரி உங்களுக்கு என்ன பிடிச்ச கலர் இருக்கோ ஃபேவரட் கலர் வந்து நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. அப்படி கலரே தேவையில்லைன்னா அது வந்து ஜாங்கிரின்னு சொல்ல மாட்டாங்க. ஸோ அதனால் வந்து இதில் கம்பல்சரி கலர் போட்டு தான் நம்ம பண்ணணும். இந்த கலர் வந்துட்டு நம்ம எடுத்து வச்சுட்டு மாவில் மிக்ஸ் பண்ண முடியாது. கிரைண்டரில் ஓடிட்டு இருக்கும்போதே போட்டிங்கன்னா தான் உங்களுக்கு வந்துட்டு பார்த்திங்கன்னா கரெக்டாக கலர் மிக்ஸ் ஆகி நமக்கு வந்துட்டு எடுத்து நம்ம புளியும் போது கரெக்டாக வரும். இப்போ பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஜீரா வந்துட்டு பார்த்திங்கன்னா இந்த 600 கிராம் இதுக்கு வந்து உளுந்துக்கு வந்துட்டு பார்த்திங்கன்னா நம்ம ஒரு 5 கிலோ சர்க்கரையை வந்துட்டு தண்ணி ஊற்றி நம்ம வந்து இந்த மாதிரி ஜீரா கொதிக்க வச்சுருக்கோம். இது கொதித்து வரும்போது வந்து பார்த்திங்கன்னா அந்த சைட்லலாம் வெள்ளை வெள்ளையாக வரும். அதெல்லாம் எடுத்துகிட்டு இந்த மாதிரி கிளியராக நீங்கள் வச்சுக்கணும் ஜீராவை. இப்போ ஜீரா ரெடி ஆகிடுச்சு. மாவு வந்து கிரைண்டரில் வந்துட்டு ஓடி அதில் கலர் எல்லாமே போட்டு அதுவும் ரெடியாக இருக்குது. ஸோ அடுத்து என்ன பண்ண போகிறோன்னா இப்போ வந்து இந்த ஜீராவில் வந்துட்டு ரோஸ் வாட்டர் ஊற்றிருக்கேன் ஃப்ளேவருக்காக. உங்களுக்கு தேவைன்னா அதை ஊற்றிக்கலாம், இல்லைன்னா ஸ்கிப் பண்ணிக்கலாம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம அடுத்து வந்துட்டு ஜாங்கிரி வந்து சுற்ற போகிறோம். ஸோ சுற்றுறதுக்கு வந்து தேவையான வந்துட்டு நம்ம ஆயில் தான் ஊற்ற போகிறோம். ஜாங்கிரி கடாய் இருந்துச்சுன்னா கடாய் யூஸ் பண்ணிக்கோங்க. இன்னும் கொஞ்சம் அகலமான பாத்திரம் வேணும்னா இந்த மாதிரி பெரிய வந்து வட்டை இருந்துச்சுன்னா இதை வச்சு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஜாங்கிரி பொறுத்தவரையும் பார்த்திங்கன்னா ஆயில் கொஞ்சம் நல்லா இருக்கணும். அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் குவான்டிட்டி ஆயில் நிறையா இருந்தால் தான் அது வந்துட்டு கரெக்டாக டபுள் டைம் குக் பண்ணும்போது நமக்கு வந்துட்டு ஈஸியாக இருக்கும். ஏன்னா ஆயில் கொஞ்சமாக இருந்துச்சுன்னா நம்ம வந்து ஜாங்கிரி நிறைய சுற்ற முடியாது. அதனால் வந்து பார்த்திங்கன்னா ஆயில் கொஞ்சம் கூட வச்சு அகலமான பாத்திரத்தில் வச்சு சுற்றுனீங்கன்னா நல்லாயிருக்கும். இப்போ பார்த்திங்கனாலே உங்களுக்கு தெரியும் ஆயில் வந்து பார்த்திங்கன்னா நார்மலான அந்த ஒரு வெதுவெதுப்பு தான் அந்த டெம்பரேச்சர் இருக்குது. அந்த டெம்பரேச்சர்லேயே வந்துட்டு பார்த்திங்கன்னா நான் இப்போ சுற்ற ஆரம்பிச்சிட்டோம். இவ்வளோ தான் சூடு இருக்கணும். அப்போ தான் உங்களுக்கு சரியாக இருக்கும். ரொம்ப சூடு இருந்துச்சுன்னா வந்துட்டு பார்த்திங்கன்னா உள்ளே வந்துட்டு கொஞ்சம் குக்கிங் கம்மியாகும். ஏதோ பாயில் கம்மியாச்சுன்னா உங்களுக்கு வந்துட்டு ஜாங்கிரி வந்து கலர் சீக்கிரம் மாறிடும். அதனால் வந்துட்டு ஸ்லோ ஃப்ளேமில் வச்சு நம்ம மெதுவாக குக் பண்ணோம்னா தான் உங்களுக்கு வந்துட்டு பார்த்திங்கன்னா கலர் வந்து நம்ம எதிர்பார்க்குற கலர் கரெக்டாக வரும். அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா உளுந்தில் வந்து கலர் கம்மியாக இருக்கும். அது பாயில் ஆகி வரும்போது நமக்கு வந்துட்டு நம்ம எதிர்பார்க்குற கலர் வரும். அதனால் ஒரு பீஸ் 2 பீஸ் போட்டு பார்த்துட்டு உங்களுக்கு கலர் எது தேவைன்னா அடிஷ்னலாக ஆட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கூட வந்துட்டு நீங்கள் வந்துட்டு சுற்ற ஆரம்பிச்சுக்கலாம்.
இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த பர்த்டே பார்ட்டி ஃபங்க்ஷன்ஸு இந்த மாதிரி இதுகள்லாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த மினி ஜாங்கிரி வந்துட்டு இப்படி தான் ஊற்றுவாங்க. அதுவும் இன்னொன்று என்னென்னு கேட்டிங்கன்னா இந்த சுட சுட வந்துட்டு ஜாங்கிரி போடுவாங்க. ரொம்ப அழகாக இருக்கும், டேஸ்ட்டாகவும் இருக்கும். ஸோ அதனால் வந்துட்டு இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 100 கிராம் உளுந்து போட்டு நீங்கள் வீட்டில் அழகாக ட்ரை பண்ணலாம். சூப்பராக இருக்கும். அதே மாதிரி இதில் வந்துட்டு இன்க்ரீடியன்ட்ஸ் வந்துட்டு நம்ம என்னென்ன போடணுங்கிறது அழகாகவும் சூப்பராக சொல்லிட்டேன். ஸோ இதை வந்து நீங்கள் வேறு எந்த இதுவுமே ஸ்கிப் பண்ணி பண்ண கிடையாது. அதனால் நீங்கள் தாராளமாக வீட்டில் வந்து கொஞ்சமாக வந்து ட்ரை பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறம் வந்துட்டு நீங்கள் பல்க் குவான்டிட்டி போகிறதுனா தாராளமாக போகலாம். இப்போ பாருங்கள் சுத்தம்போது ஒரு கலர் இருக்குது. ஆனால் பட் பார்த்திங்கன்னா பாயில் ஆகிருக்கு. பார்த்திங்கன்னா இது டபுள் சைடு பாயில் ஆனது. அது எப்படி இருக்குது பார்த்திங்களா? பார்க்குறதுக்கே கலர் வந்து பாருங்கள் அழகாக இருக்குது பாருங்கள். ஸோ இதே மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணணும் அப்படின்னா நீங்கள் அதுக்கு தகுந்த மாதிரி இதே ரெசிபி அப்படியே ஃபாலோ பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். டபுள் டைம் வந்து பார்த்திங்கன்னா குக் பண்ணி எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் வந்து ஜீராவில் டிப் பண்ணி அதுக்கப்புறம் தான் நம்ம எடுத்து அங்கே போடணும். ஸோ அதனால் நல்லா பாயில் பண்ணிக்கோங்க. பாயிலிங் வந்து ரொம்ப முக்கியம். அதே மாதிரி ஃப்ளேம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சூடு ஆயில் இருந்துடக்கூடாது. அதுவும் ரொம்ப முக்கியமான விஷயம் ஒன்று. நான் வந்து உங்களுக்கு காட்டணுன்றதுக்காக தான் ஸ்லோவாக வந்து சுற்றி காட்டுறேன். இப்போ ஃபஸ்ட்டு ஒரு ஸ்ட்ரோக் போட்டதை வந்து நான் வந்து ஜீராவில் எடுத்து டிப் பண்ணிவிட்டு எடுத்துகிட்டு இந்த மாதிரி ட்ரேயில் வந்துட்டு நான் போட்டேன். அந்த தட்டில் போடும்போது வந்து பார்த்திங்கன்னா அந்த தட்டை வந்து எப்போயுமே சாய்ச்சி வச்சுக்கோங்க. அப்போ தான் வந்துட்டு எக்ஸ்ட்ரா இருக்க ஜீராலாம் வந்து அப்படியே வடிஞ்சு ஒன் சைடு கீழே வரும். நமக்கு வந்து ஜாங்கிரி வந்துட்டு நல்லா வந்துட்டு கிறிஸ்பியாகவும் மொறுமொறுன்னும் அந்த ஜீராவோட ரொம்ப வறண்டு இல்லாமல் சொதண்டு இல்லாமல் நல்லா வந்து ட்ரை ஆகும். அப்போ தான் ஜீரா வந்து உள்ளே வந்து நல்லா அப்சர்வ் பண்ணும். ப்ளஸ் வந்து வெளியில் வந்து பார்த்திங்கன்னா லைட் ட்ரை இருக்கும். அப்போ தான் எடுத்து சாப்பிடும்போது ஈஸியாக இருக்கும். ஸோ இப்போ பாருங்கள் நம்ம வந்து ஒரு 600 கிராம் வந்து உளுந்து போட்டு அழகாக வந்து ஜீராவும் முக்கிய எடுத்து எல்லாமே பல்க் குவான்டிட்டி ப்ரிப்ரேஷன் பண்ணிட்டோம். ஸோ இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். அப்படியே நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.